இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு போலீஸ் இளநீர் குடிச்சிட்டு 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்கான்னு கேக்குறாங்க. இந்த கடைக்கார பொண்ணு இருக்கு மேடம்னு சொல்லிட்டு காசை எடுத்து குடுக்குறா. இந்த போலீஸும் காசை வாங்கிட்டு இந்த காசை எதுக்கு நம்ம அவகிட்ட கொடுக்கணும், அவ என்ன பண்ணிட போறா, நம்மளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு காசை எடுத்துட்டு போறாங்க. அப்போ இந்த கடைக்கார பொண்ணு காசு கேக்குறா. உடனே இந்த போலீஸ், என்கிட்டயே காசு கேக்குறியா, நான் யாருன்னு என்னோட ட்ரெஸ்ஸஸ பார்த்தாலே உனக்கு தெரியலையா, நான் நினைச்சேன்னா உன்னோட கடையே இல்லாம ஆக்கிருவ, ஒழுங்கா நடந்து வாரம் வாரம் எனக்கு 1000 ரூபாய் மாமூல் கொடுத்தரணும், அப்பதான் உன்னால இங்க கடை போட முடியும்னு சொல்றான். அதுக்கு இந்த கடைக்கார பொண்ணு, மேடம் இந்த காசை வச்சுதான் என்னோட குடும்பத்தை நான் நடத்தணும், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், என்னோட காசை என்னிட்டயே கொடுத்துருங்க மேடம்னு சொல்றான். அதுக்கு இந்த போலீஸ், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா, இதுக்கு மேல ஏதாவது பேசினா உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவேன்னு சொல்றாங்க. இதுக்கு அப்புறம் தாங்க பெரிய ட்விஸ்டே நடக்குது. இதுக்கு அப்புறம் என்ன நடந்தது என்று பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு பணத்தை விட உங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த போலீஸ் பேசிட்டு கிளம்பும் போது பின்னாடி ஒரு லேடி வந்து என்ன பிரச்சனை என்று கேட்காகுறாங்க. அப்போ இந்த கடைக்கார பொண்ணு, மேடம் இந்த போலீஸ் என்னோட காசையும் எடுத்து வச்சுக்கிட்டு இளநீ குடிச்சதுக்கும் காசு கொடுக்காம போறாங்க, நான் காசு கொடுங்கன்னு கேட்டா என்ன ஜெயில தூக்கி போட்டுருவேன்னு மிரட்டுறாங்க, தயவு செஞ்சு என்னோட காசை வாங்கி கொடுங்க மேடம்னு சொல்றா. அப்போ அந்த போலீஸ், நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோ, என்னால உன் பணத்தை கொடுக்க முடியாது, நான் வாரம் வருவேன், கரெக்டா காசை எடுத்துவேன், இல்லைன்னா வந்து உன்னை ஜெயில தூக்கி போட்டு கழுத்திங்க வச்சிருவேன்னு அந்த பொண்ணு முன்னாடியே சொல்றான். அப்ப பின்னாடி இருந்த பொண்ணு, நான் அந்த போலீஸோட கையை பிடிச்சி ஒழுங்கா அந்த பொண்ணோட காசை திரும்ப கொடுத்து விடு என்று சொல்றா. அப்போ இந்த போலீஸ் கையை தட்டி விட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னோட கையை பிடிப்ப, உன்னையும் ஜெயில தூக்கி போடணுமா, இவ என்ன உன்னோட அக்காவா இல்ல தங்கச்சியா, இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிருன்னு சொல்லிட்டு அந்த லேடியை அடிக்க போறாங்க. உடனே இந்த லேடி கையை பிடிச்சு, நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் இந்த மாவட்டத்திற்கு ஐபிஎஸ், உன்னை வேலையை விட்டு இப்பவே தூக்குற, பொதுமக்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும், ஆனா நீ அவங்களையே கஷ்டப்படுத்தி அவங்க சம்பாதிச்ச பணத்தையே புடுங்குற, இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்குறன்னு சொல்றாங்க. அப்ப அந்த போலீஸ், மேடம் என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பாக்கெட்ல இருந்த காசை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்றா. அப்புறம் அந்த போலீஸ் ஐபிஎஸ் லேடியோட காலில் விழுந்து கெஞ்சுறான். ஆனாலும் அந்த ஐபிஎஸ் இந்த போலீஸ் லேடியை மண்ணளிக்காம வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இந்த ஐபிஎஸ் லேடி பண்ணது சரின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் ஐபிஎஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க.